எங்கள் தலைவருடைய இயல்பு வந்து ரொம்ப மென்மையானது. அது அவரை அறிந்தவரை வந்து அறிந்தவர்களுக்கு தெரியும். அவருக்கு எவ்வளவு சுட்டு போட்டாலும் ரொம்பலாம் வந்து ஆக்ரோஷமாலாம் அவர் வந்து பேச மாட்டார். அவர் வந்து அந்த உறுதி இருக்கும், அசர்ட்டிவ்னஸ் இருக்கும், அக்ரெசிவ் இருக்காது. ஓகே. ஆனால் இன்னைக்கு வந்து ஆதவ் சாருடைய பேச்சில் வந்து அந்த அக்ரெசிவ்னஸ் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அது வந்து பல கேள்விகளுக்கு விடைய அமைச்சு. இந்த 40 நாட்களாக எங்கள் மீது நீங்கள் என்னெல்லாம் அவதூறு பரப்புறீங்க, ஓடி போயிட்டாங்க, ஒளிஞ்சுக்கிட்டாங்க, செயல்படாமல் போயிடுச்சு, கட்சி முடங்கி போயிடுச்சு, நிறைய அவதூறுகள் வந்துச்சு. என்ன முன்ஜாமீனே கேட்குறாங்க, கைதானா என்ன, அது என்ன அப்படி இப்படி, அப்போ எல்லாத்துக்கும் விடை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். புரட்சின்னு அவர் வந்து பேசிட்டு தமிழ்நாட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் உள்ளிட்ட ஜல்லிக்கட்டு பல போராட்டங்கள் இருக்கு. அப்ப கூட அவர் வந்து ஒரு படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் அது ரெஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியிலிருந்து மாணவர்களும் குறிப்பாக மாணவிகளும் வந்து கிளம்பி வர்றாங்க. அதை பார்க்கறதுக்கு அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு காட்சி மாதிரி இருந்ததுங்கிறத ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். இது வந்து நான் ஒரு பேராசிரியராக நானே வந்து வகுப்புகளில் ஒரு தத்துவத்தை, ஒரு மேனேஜ்மெண்ட் கான்செப்டை வந்து சொல்றதுக்கு நாங்கள் வந்து சினிமாவில் இருந்து ஒரு சீனை ரெஃபரன்ஸ் சொல்றது, அது வந்து ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். அதனால இது பெரிய குற்றமோ குறையோ கிடையாது. ஆனால் அவர் சொன்ன கருத்துக்கள்ல எல்லாவற்றுமே உடன்படக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஏன்னா அது விடை. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.